ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். மனிதர்கள் இந்த உலகத்துல சாமானியவர்கள் இல்ல, சாந்தவன் பார்த்த உடனேயே பார்த்த மாத்திரத்திலேயே அவன் நல்லவனா கெட்டவனா என்று கண்டுபிடிக்கிற பேராற்றல் பெண்களிடம் இருக்கிறது அல்லவா? ஸோ அப்ப ராஜராஜனை தூக்கி பிடிக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்த சமூகம் ஆண்களும் பெண்களும் கடவுளாக என்னை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் பேர் என்கின்ற மாபெரும் மந்திரம், மனிதனுடைய உடல் இருக்கிறதே அது வெறும் யந்திரம், மனிதனுடைய பேர் இருக்கிறதே அது மகத்தான மந்திரம். பேரை மாற்றம் செய்து அந்த பேருக்குரியவனாக மாறுனா, கத்துனா, கதடுனா, எழுதுனா, உச்சரிச்சா, கூப்பிட்டா நிச்சயமாக ஏற்றம் வருங்கிறதுக்கு உங்க கண் முன்னாடியே நிற்கிற இந்த மாபெரும் மனுஷன் உங்களுக்கு உதாரணமாக இருக்கிறார், உதாரண புருஷனாக இருக்கிறார். நிச்சயமாக மாற்ற வரும். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இந்த உலகத்தில் வாழ்வாங்க வாழுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. சத்தியமாக நீங்க முன்னேறுவீங்க. ராஜராஜன் பேர் மாற்றம் செய்து தோத்து போனதாக வரலாறு கிடையாதுங்கிறதான் உண்மை. பார்த்தீங்கன்னா என்னோட நிலைமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாரம் விரதம் இருந்து 4 நாள் விரதம் இருந்து சாமி கும்பிட்டுருக்கேன். அந்த சாமிக்கிட்ட அழுதுருக்கேன், தொழுதுருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இதுதான் அதாவது நான் முக்கியமாக என்னோட மனசில் ஒரு அம்மன்கிற ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கிட்ட ஒரு சேலஞ்சு பண்ணுற மாதிரி இன்றைக்கி தான் நான் உன்னை அந்த ப்ரோக்ராம் டிவியில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் உன்னோட ப்ரோக்ராம் பார்க்குறது இன்றைக்கி தான் கடைசி நாள், நாளைக்கு நான் இருக்க மாட்டேங்கிற ஒரு முடிவோடு நான் அந்த டிவி மூலியமாக, அதாவது பார்த்தீங்கன்னா குளிச்சு முழுகி விரதம் இருந்து சொல்லி அந்த சாமிக்கு விழாத ஒரு காது அன்றைக்கி நான் டிவி முன்னாடி இருந்து இதான் உன்னோட ப்ரோக்ராம் நான் பார்க்குற கடைசி நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த செகண்டில் சாரோட ப்ரோக்ராம் நல்வாழ்வு களஞ்சியம். இது என்ன நல்வாழ்வு களஞ்சியம், புதுசாக இன்றைக்கி தான் நான் இதை பார்க்குறேன் அப்படி சார், இதை கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சாரோட ப்ரோக்ராம் வந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு எண்ணங்களோட பார்க்கும்போது தான் கடவுளுங்கிற ஒரு ரூபத்தில் உண்மையிலே சார் எனக்கு கண் முன்னாடி நின்றுருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்மீகமோ மற்ற இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு மனசோட எதாக இருந்தாலும் அந்த முடிவை எடுங்க, அதுக்கு கண்டிப்பாக கடவுள் ரூபத்தில் யாராவது ஒருத்தர் கை கொடுப்பாங்கங்கிறது என்னோட ஒரு உண்மையான ஒரு வேண்டுகோள். ராஜராஜனால் பேர் மாற்றியவர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், ராஜராஜனை தனிமையாக எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சார் ராஜராஜன்கிட்ட போனீங்கன்னா ஒரு கூட்டம் உட்காந்துருக்கோம், இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் 5 பேர் 4 பேர், அவர் எங்கேயுமே தனியாக இந்த உலகத்தில் பார்க்கிறதே இல்லையே, தனியாகவே பிரவேசியே இல்லையே, இவர்கிட்ட தனியாக கூட பேச முடியலையே என்றெல்லாம் பல பேர் இந்த நாட்டில் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் ராஜராஜன் மட்டும் தொடர்ந்து நான் சொல்லுகிறேன், தனியாக என்னைக்கும் நான் பேசினதாக இல்லை, ஒரு அணியாகத்தான் நான் பேசுகிறேன். காரணம் என்று சொன்னால் தனியாக பேசுகிறவர்கள் தவறு செய்யக்கூடும், பொய் சொல்லக்கூடும், அல்லது ஏமாற்றக்கூடும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 4-5 பேர்களை 10 பேர்களை வைத்துக்கொண்டு பேசினால் அங்கே தவறு பேசுவதற்கோ தவறு நடப்பதற்கோ வாய்ப்பே இல்லை என்கின்ற காரணத்தினால் நான் தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டத்தோடு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் எங்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து ராஜராஜனால் பேர் மாற்றிய நண்பர்களோடு அவங்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நீங்களும் உங்களுடைய பேர் மாற்றம் செய்து இந்த உலகத்தில் வாழ்வாங்க வாழ்றதுக்கு அற்புதமான இந்த மாதிரியான நிறைய தாய்மார்கள், நிறைய இளைஞர்கள், நிறைய மாணவர்கள் இந்த உலகத்தில் சாட்சி சொல்வதற்காக துடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி, பார்த்தீங்கன்னா இந்த ஐயா, பார்த்துக்கிறீங்கன்னா நம்மளுடைய சகோதரன், இந்த உலகத்தை அவருடைய சகோதரனுடைய ஊரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் பரபரப்பாக உலகத்தில் சாதிக்கக்கூடிய வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய பேச்சாற்றல் உள்ள அவருக்கு பிடி குமார் என்கின்ற ஒரு நபரை, அவர் கூட அரசியலில் சமீபத்தில் மிகப்பெரிய பரபரப்பானவர், இவருடைய ஊருக்கு சொந்தக்காரர். அவருடைய பேரை நான் அரசகுமாராக பேர் மாற்றம் செய்திருக்கிறேன். அரசியலில் அவர் சாதனைகளை நிச்சயமாக படைக்கப் போகிறார். நண்பர் தான் எனக்கு உடனே தொலைபேசியில் சொன்னார், சார் இங்கே அரசகுமார் என்று இங்கே எல்லாம் இங்கே சுவரொட்டிகள் எல்லாம் ஒட்டப்பட்டு இருக்கிறது, இது நீங்கள் வைத்த பேர் தானோ? இது எங்க நாட்டுக்கு, எங்க மக்களுக்கு, இது ராஜராஜனுக்கு, எங்க ஊருக்காரருக்கே நீங்க பேர் மாத்திருக்கீங்க, எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்று சொன்னார். அது மாதிரி பேர் மாற்றுவது என்பது இந்த உலகத்தில் ஐயா பெரியார்தாசன் கூட சொல்லுவார், பேர் வைப்பதே பேர் மற்றவர்களுக்கு சொல்வதற்காகத்தான்.
நிறைய அரசியல்வாதிகளும் பெரிய அறிஞர் பெருமக்களும் சொல்லுகிறார்கள். பரவலான ஒரு குற்றச்சாட்டு ராஜராஜன் மேல் இருக்கு. ராஜராஜன் கிட்ட தனித்துவமா பேச முடியாது, ராஜராஜன் கிட்ட தனியா போய் பார்க்க முடியாது, பார்த்தா ராஜராஜனே வெளியில சொல்லி போடுறாரு என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பேர் தான் வைக்கிற வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பேர் மற்றவர்களுக்கு சொல்வதற்காகத்தான். இல்லை என்றால் அப்ப ராஜராஜன் சொல்லுகிற விஷயம் இங்க ரகசியம் இல்லை, ராஜராஜன் செய்கிற தொழிலிலும் ரகசியம் இல்லை, ராஜராஜனிடமும் ரகசியம் இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை ராஜராஜனிடம். காரணம் பேர் வைப்பதே நீங்கள் பேர் வாங்குவதற்காகத்தான். ஆக உங்களுடைய பேர் புகழ் பெறும் பொழுது என்னுடைய பேரும் புகழ் பெறுகிறது என்பதுதான் இதில் இருக்கிற விஷயம். வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 9282158228